இன்னைக்கு என்னோட வெயிட் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா 100 டே சேலஞ்சில் டே 41 வந்து ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெயிட் அப்டேட் பண்ண வேண்டிய நேரம். ஸோ இப்போ போய் நம்ம வெயிட் செக் பண்ணிட்டு வரலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து கேலரி எவ்வளோ வந்து நம்ம பர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்துடலாமா? ஸோ நம்ம வந்து 33 நிமிஷம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 322 கேலரி வந்து பர்ன் ஆயிருக்கு. நம்ம எதிர்பார்த்த வெயிட் வந்து நான் வந்து 71 கிட்ட வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி பார்ப்போம் வாங்க 71 கிட்ட வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. சரி இருந்தாலும் போய் செக் பண்ணுவோம். ஸோ 1 வீக் அப்புறம் நான் வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன். இன்னைக்கு எனக்கு நான் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கான ஒரு ரிசல்ட் தான். நான் எதிர்பார்த்த மாதிரியே 71.65 வந்துருச்சு. ஸோ செம்ம ஹாப்பி. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 71.65 வந்துருச்சு. ஸோ போன வீக் பார்த்தீங்கன்னா 72.20. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 550 கேலரி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ 550 கிராம் அதாவது அரை கிலோ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ செம்ம ஹாப்பி. நம்ம எதிர்பார்த்த வெயிட் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்காக நான் நிறைய வந்து இந்த வீக் வந்து நான் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு நாள் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கும் பிரியாணி சாப்பிட்டது. இருந்தாலும் அன்னைக்கு நைட் வந்து நான் கேலரி வந்து நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வந்து ஒரு 8 டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து 50 டேத் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. 50ஆவது நாள் வந்து என்னோட கோல் பார்த்தீங்கன்னா 69க்கு வர வேண்டியதாக இருக்குது. 69 நான் வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அதுக்காக ஒரு எஃபெக்ட் போடுவோம். ஸோ எவ்வளோ கம்மியாகுதுன்றதை நான் பார்க்குறேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட வெயிட் என்ன எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை அப்டேட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக வெயிட் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. நான் மார்னிங் வந்து எங்கள் கடைக்கு அது ஒர்க்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுங்களா, ஸோ அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என் பொண்ணு சாப்பிட்டு மிச்சம் வச்சாங்க ஒரு 2 வாய் சாப்பாடு. அவங்களுக்கு எக் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தாங்களா, அதுதான் சாப்பிட்டேன். பயங்கரமாக எனக்கு பசிக்குது. எங்கள் வீட்டுக்கார் வந்ததும் நான் அவரை மாற்றி விட்டுட்டு நான் போய் சாப்பிட்டு வரணும். ரொம்ப பசியாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு லஞ்ச் பிளேட் வந்து ஷேர் பண்ணுறேன். லஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸு, ரசம், அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல், 2 மீன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை வந்து தவா ஃப்ரை மாதிரி தான் பண்ணேன், ஆயில் கம்மியாக, அப்புறம் 2 முட்டை. இதான் இன்னைக்கான லஞ்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஒரு 4000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்துட்டு தான் வந்திருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிடவே செய்யணும். ஸோ நான் வந்தால் தான் அவங்க போவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்தேன். பசங்களும் எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிடாம தூங்கிட்டாங்க. பசங்களுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு 4000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வந்து ஈவினிங் ஒரு 6 போல் நான் கிளம்பிடுவேன். போயிட்டு நான் நடந்து முடிச்சிடுவேன், ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே வெயிட் வந்து இப்போ தான் வந்து நல்லா கம்மியாகிட்டு வருது. நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா 2 தோசையில் ஒரு தோசையில் 2 முட்டை போட்டு முட்டை தோசை. கொஞ்சமாக காடை கிரேவி பண்ணுங்களா, ஒரே டெம்ட் ஆயிடுச்சு. அதனால காடை ஒன்று. இன்னைக்கு இதுதான் டின்னர். இன்னைக்கான 10,000 ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 743 கேலரி வந்து பர்ன் ஆயிருக்கு. டே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு எல்லாமே சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சூப்பராக வந்து நம்ம 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், டயட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வெயிட் லாஸ் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.